எபிரேயர் அதிகாரம் 2 வினாவிடைகள். வசனம் யார் மூலமாய் சொல்லப்பட்டது? தேவதூதர் மூலமாய். எபிரேயர் 2:2. வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் வரத்தக்க தண்டனை யாது? நீதியான தண்டனை. எபிரேயர் 2:2. வசனம் முதலாவது யார் மூலமாய் அறிவிக்கப்பட்டது? கர்த்தர் மூலமாய். எபிரேயர் 2:3. எதை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது? இரட்சிப்பு. எபிரேயர் 2:4. கர்த்தர் எதை தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை? இனி வரும் உலகத்தை. எபிரேயர் 2:5. கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் யாரை கர்த்தர் அதிகாரியாக வைத்தார்? மனுஷனை. எபிரேயர் 2:7. டேஸ் நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். சபை. எபிரேயர் 2:12. மரணத்துக்கு அதிகாரியானவன் யார்? பிசாசானவன். எபிரேயர் 2:14. டேஸ் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்? ஆபிரகாமின். எபிரேயர் 2:16. அவர் யாருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. எபிரேயர் 2:18.